வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. மார்ச் 29ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இந்த 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டென்ஷனாகி வடிவேல் நடப்பார். ஏத்தாப்புல செவுர் இருக்கும். ஏன் இங்கே செவுர் இருக்குன்னு கூட சொல்ல மாட்டீங்களான்னு கேட்பார். ஏன்னா வெளியில் அவன் நின்றுருப்பான் இவர் அடிக்கிறதுக்காக. அந்த அளவுக்கு மைண்டு கன்ஃபியூஷன். கிட்டத்தட்ட கிரக நிலவரங்கள் என்னமோ அப்படி தான் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிலேயே சனி, அவரோட புதன், அவரோட செவ்வாய் எல்லாம் சேர்றாங்க. சூரியன் வேறு உட்காந்துருக்கார். அப்போ எப்படி இருக்கும்? எதிர்த்தாப்பில் என்ன இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு மைண்டில் கன்ஃபியூஷன் தான் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நினைத்தது ஒன்றாக இருக்கும், நடப்பது ஒன்றாக இருக்கும். சரி, இப்படி இருக்கியா, என்னையா பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். நல்ல நண்பனோ உங்களுடைய வெல்விஷரையோ எப்போவும் பக்கத்தில் வச்சுங்க. அவரை கேட்டு வேலை செய்யுங்க. சுயமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. முக்கியமாக இந்த பிஸ்னஸ் மேனாக இருக்கிறவங்க டக்குன்னு அக்ராஸ் த டேபிள் முடிவு எடுப்பான். செக்கை கீழ்ச்சி கொடுப்பான். அந்த செக்கோடு அவன் ஓடி போடுவான். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதாவது அந்த காம்பினேஷன்ஸ் எப்படி பார்த்தாலும் ரொம்ப தொல்லையை தரக்கூடிய அளவில் இருக்குது. அவ்வளோ நெகட்டிவாக இருக்குது அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம். அதனால் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலம். முக்கியமாக இந்த வாரத்தெல்லாம் யார்கிட்டையும் தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் கொடுக்காதீங்க. திருமணம் போன்ற விஷயங்களில் பேச்சுக்கள் நடக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நான் நிதானமாக யோசித்து முடிவு சொல்கிறேன்னு சொல்லணுமே தவிர அப்படியே ஓகே அப்படி சொல்லி வச்சுக்காதீங்க. பின்னால் அது உள்ளே என்ன உள்கூத்து இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா கிரக நிலவரங்கள் அப்படி இருக்குது. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் தாண்டி ரொம்ப பிரமாதமான தசாபுக்திகள் நடந்தால் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஆனால் அப்படி இல்லாத போது இந்த பிரச்சனைகள் தலை தூக்கும். அதோடு இல்லாமல் இந்த காரில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம், ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்கள். ஆட் ஹவர்ஸு, மிட் நைட்டு இதெல்லாம் ட்ராவல்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். பண விஷயத்திலும் சற்று கூடுதல் கவனம். கேட்டவனுக்கெல்லாம் ஓடிபியை சொல்லிடாதீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக கையாளலைன்னா நம்மளை மீறி சில லாஸஸ் நமக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மன உளைச்சல்கள்லாம் ஏற்படலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு வாரமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.